அடுத்ததாக ஒரு முக்கிய விடயம் செம்மணி புதைகுழியை பற்றி ஒரு சிறு Honorable Thureirasa Raviharan, you have 2 more minutes left. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கவிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடாது என அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க தன்னிடம் கேட்டுக்கொண்டதான தகவல்களை சோமரத்ன ராஜபக்ச வெளிப்படுத்தியிருந்தார். அப்போதைய அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளேவினால் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் மூலம் கடிதம் ஒன்று தமக்கு அனுப்பி வைத்ததாகவும் அந்த கடிதத்தை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கவே அனுப்பி வைத்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். மனித புதைகுழி தொடர்பில் எதனையும் கூற வேண்டாம் எனவும் பொது மன்னிப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். எனவே சோமரத்ன ராஜபக்ச வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கவிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றுதான் அங்கு செம்மணியோடு சார்ந்த மக்கள் எல்லோரும் வேண்டுகோள் விடுக்கின்றனர். செம்மணி மனித புதைகுழியுடன் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இவ்வுயரிய சபையினை கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு பேரவையை தலைமை தாங்கும் பிரதி சபாநாயகர் அவர்களே, கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு முறைமைகள் சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள், சுங்க கட்டளை சட்டத்தின் கீழ் இறக்குமதி தீர்வை தொடர்பான தீர்மானம், மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள். Please 1 minute sir. இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சட்டத்தின் கீழ் இரு கட்டளைகள் என்பவற்றை அங்கீகரிக்கும் இன்றைய விவாத பொழுதிலே சமத்துவ அனுபவங்களுக்கு சவாலாகும் சில விடயங்களை இங்கும் முன்வைக்க விரும்புகின்றேன். வங்கி சேவைகளும் பணம் மற்றும் மதிப்பு மாற்றம் சேவைகளும் இன்னமும் கிடைத்திராத பிரதேசங்கள் பல வன்னி பிராந்தியத்தில் உண்டு. பிரித்தானியரிடம் இருந்த இத்தீவு கைமாற்றப்பட்டதன் பின்னர் சான் ஏற முளம் சறுக்கும் வகையில் பல்வேறு சவால்களை ஓர் இனமாக ஈழத்தமிழர்கள் நாம் எதிர்கொண்டோம். 1950களில் எமது மொழி உரிமை பறிக்கப்பட்டது. 1950களில் 70களில் 80களில் இதில் மிகுதியாக இருக்கின்றதை நான் சபாவிடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன். இனக்கலவரங்களை கட்டவிழ்த்து விடப்பட்டன. இத்தீவு முழுவதும் பறந்து விரிந்து கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வளர்ச்சி பெற்ற எங்களின் சொத்துகள் எரித்து நாசமாக்கப்பட்டன. நன்றி நன்றி நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.